ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஐபிஎல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் எப்பவும் எதிர்பார்த்த டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ டிடிஎஃப் வாசன் ஒரு டெலிவரி பாயாக இருக்கார். இவருக்கு லவ்வர் இருக்காங்க. படத்தோடைய ஹீரோயினே இவனோட லவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அழகான ஃபேமிலி, ஜாலியான லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு பிறகு டிடிஎஃப் வாசனுடைய அண்ணன் காணாமல் போயிடுறாங்க. அதேமாதிரி படத்துடைய வில்லன் டீம் அவங்களுடைய காதலையும் அப்படியே கடத்திடுறாங்க. இப்போ இறுதியில் டிடிஎஃப் வாசன் எப்படி வில்லங்கிட்ட தன்னுடைய அண்ணனையும் காதலையும் காப்பாற்றுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு, அப்படி அவருக்கு நேர்ந்த அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே வந்திருக்கு. டிடிஎஃப் வாசன் ஒரு சாதாரண ஒரு ஹீரோவாக அறிமுகமாவார், டெலிவரி பாயாக வருவார். அவர் பேசுகிற அந்த வசனங்கள்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் இன்னொரு ஹீரோ கிஷோர் தாங்க. எனக்கு கால் உடஞ்சி போய் படத்தை முழுக்க அவர் தான் வர்றாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான் வர்றாரு. அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சேசிங் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அது நல்லாவே வந்திருக்கு. அந்த பைக்கை கொண்டு போய் அப்படியே பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ், அதில் ஃபைட் சீக்வன்ஸு செம்மையாக இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதில் சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோனுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே டிடிஎஃப் வாசன் அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்கலாம். அதேமாதிரி படம் ஃபஸ்ட் அப்படி கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் போகுது. நிறைய இடத்த காமெடி முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் காமெடி செட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிஷோர் அவங்க தான் வர்றாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அந்த வருகையை குறைச்சிட்டு நம்ம ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.